28 அக்டோபர் 24 மணி நேரம் டைம் பீரியட்ல 100 ட்ரோன் உக்ரைனுக்குள்ளே விட்டாங்க ரஷ்யா. நாங்க 66 ட்ரோன்களை டவுன் பண்ணியாச்சு. 4 ரஷ்யாக்குள்ளேயே பயந்து ஓடி போயிடுச்சு. அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் இல்லை, பெருசா இல்லை. ஆனா வெடிஸ்தங்கள் கேட்டுதான் உக்ரைனோட பல பகுதியிலிருந்து சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஏர்ஃபோர்ஸ் இருப்பாங்க இல்லையா, உக்ரைன் தரப்புல இருந்து இந்த ட்ரோன்கள்லாம் பறந்து வந்தாங்கன்னா டவுன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்குங்க இருக்கலையா ஹையஸ்ட் டைம் ஏர் ரைட் சிக்னல் அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா சைரன் அடிச்சது இப்பதாங்க. 11 மணி நேரமா சைரன் அடிச்சிருந்துருக்குது. ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் சைரன் அடிச்சிருக்குதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா. எந்த பகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா கெல்மிட்ஸ்கியோ பிளாஸ்ட். இந்த கெல்மிட்ஸ்கியோ பிளாஸ்ட் ஏன் ரஷ்யா இந்த அளவுக்கு வெறி உண்டு அடிக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல ஏர் பேஸ் இருக்கு. அந்த ஏர் பேஸ்ல சமீபத்துல ஸ்டாம் ஷாடோ மிசைல் எல்லாம் வைக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்ய தரப்பு வந்து அடிக்கிறாங்க. ட்விட்டர்ல போட்டு இதெல்லாம் வந்து அடிச்சாங்க அப்படிங்கிறத எவ்வளவு பார்த்துருந்தோம் இல்லையா. தொடர்ந்து அந்த ஏர்பேஸ் அடி வாங்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம பாசிபிளி F16 கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல பதுக்கி வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால ரஷ்யா ட்ரோன்களை முடிஞ்சுட்டே இருக்கிறாங்க. சரி, 11 மணி நேரம் ரைடு சைரன் அடிச்சது எவ்வளவு ட்ரோன்கள் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அதை தெளிவா சொல்ல. ஆனா 10 ட்ரோன்கள் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப எத்தனை ட்ரோன்கள் வேலையை காமிச்சதோ தெரியல. ஏன்னா இப்போ பல்ட்டிலாம் அடிக்க ஆரம்பிச்சுக்குது, குட்டிக்காரணம்லாம் அடிக்குது. அந்த ஒரு காரணத்தினால சைரன் அடிச்சுட்டே இருந்துட்டுமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க அடிச்சு பார்த்துருப்பாங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரோன் அனுப்பிச்சு ஒரு மணி நேரம் தாக்கு பிடிச்சிருக்குமா இருக்கும். அதுல பேட்டரி ஃபுல்லா தீர்ந்ததுக்கு அப்புறமா இந்த கேஸ் ஃபுல்லா தீர்ந்ததுக்கு அப்புறமா அது உளுந்திருக்குமா இருக்கும் இல்லையா. அது எங்கேயோ போய் அங்கேயும் விழுந்திருக்கும். மற்றபடி எதுவும் பெருமா இழப்பெல்லாம் உக்ரைன்ல இருக்காது. ஆனா கார்வேரி பகுதி இருக்குல்ல, டின்ப்ரோஸ்கோப்லஸ், அந்த பகுதிக்கெல்லாம் மிசைலை விட்டு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால சில பொதுமக்கள் இறந்துட்டாங்களும், பலருக்கும் காயம் அடைச்சிட்டாங்கன்னு உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இது பிரிலிமினரி ரிப்போர்ட் தான். போக போக ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்த பதில பார்க்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தோல்வியும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. என்னதான் பண்ற, இந்த ரஷ்யா வச்சு தோத்துட்டே இருக்கிறாங்க. முன்னேறி முன்னேறி வந்து இல்லையா. அதனால என்னங்க பண்ணலாம், மார்சல்ல வேற முடிய போகுது. பிப்ரவரி மாசம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாங்களா. சரி போடுங்க, அப்படியே மார்சல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். கூடவே வந்து மொபைலைசேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் பிப்ரவரி வரைக்கும். ஓகேங்களா. அப்படிங்கிற பார்லிமெண்ட்ல ஒரு ப்ரொபோசல் வச்சுக்கிறாங்க. அப்புறம் என்னங்க எக்ஸ்டெண்ட் ஆயிடும், அதுல மாற்றுக்கு அடுத்தே இல்லை. அடுத்த பிப்ரவரி மாசம் வரைக்கும் உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருப்பாங்க அவங்க இல்லையா. புடிச்சு கொண்டு போய் ஃப்ரண்ட் லைனோட போறாங்க. ரெண்டாவது ஜெலன்ஸ்கி அவர்களே ஆட்சி ஆள போறார், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களோட ஸ்பீச்சஸ்ல இப்ப அதிகமா நம்மளோட பேர் அடிபடுது. கொஞ்சம் டைம் சரியில்லை போல தெரியுது இல்ல, ரஷ்யாவுக்கு டைம் சரியில்லை போல தெரியுது இல்லையா. நம்ம பேச்சு அடிபடுது இல்லையா. அதனால என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, இந்தியா இருக்கிறாங்கல்ல, அதிகமான பாப்புலேஷன் இருக்குங்க, எக்கனாமி ரொம்ப பெரிய எக்கனாமி. அதனால இந்தியா மட்டும் ரஷ்யாவோட முறிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சிடலாங்க போர்ல. இந்த போர் முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது போல இந்தியாவை பத்தி பேசிக்கிறார். அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த வார்த்தை மட்டும் மறக்கவே முடியல. உக்ரைனோட மீடியாக்கள் எழுதியிருந்தாங்க தெரியுமா, ஜெலன்ஸ்கி ஆஃபர்ஸ் பீஸ் சமிட் டு கண்டக்ட் இன் இந்தியான்ட்டு. ஓ முடியல, இது என்னங்க ஒலிம்பிக்ஸுங்களா நடத்துறதுக்கு. அது இந்த துருக்கியில் நடந்த போது ரஷ்யர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷம் வச்சு குடிச்சுட்டாங்க இல்லையா. ஐயோ மண்டகண்டையில உடஞ்சிடும், நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. இப்ப ஜெலன்ஸ்கி அவர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்தியா நினைச்சா முடியுங்க, செகண்ட் பீஸ் சமிட்டை ரஷ்யாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்தியாவில உட்கார வச்சு பேச வைக்க முடியுங்க. செகண்ட் பீஸ் சமிட் நடத்த முடியும், இந்தியா நினைச்சா முடியும், மனசு வச்சா முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. கையா முறுக்குவான் பாருன்ற மாதிரி இருக்கு. ஏங்க நீங்க வேற பக்கம் எங்கேயா பாருங்க, சுவிட்சர்லாந்து இருக்கிறாங்க பாருங்க, அங்க போங்க அப்படிங்கிறது போல கேட்டா இப்ப சுவிட்சர்லாந்து வந்து ப்ரோ உக்ரைனியனா மாற ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 14வது கட்ட பொருளாதார தடைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒப்புதல் கொடுக்குறோம் அப்படின்றது போல சுவிட்சர்லாந்து தரப்புன்னு சொல்லி அதுக்கே மாதிரியான பண்ணாங்க இல்லையா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பேன் பண்ணியிருந்தாங்க சுவிட்சர்லாந்து. இப்ப அதெல்லாம் கிடையாது, எது வேணாலும் எடுத்துட்டு போப்பா நீங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல ஆர்ம்ஸ் பேன் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி விட்டாங்க. இதுக்கு மேல அதிகமான ஆயுதங்கள் அங்க சும்மாவே பட்டறையில வச்சுக்கிறாங்க. கெட்டு போனதெல்லாம் நிறைய இருக்குது, என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருந்தாங்க இல்லையா. உக்ரைன் கேட்டே இருந்தாங்க. இதுக்கு மேல அங்க அதிக அளவுல சப்ளை ஆகும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, குரோஷியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மனமாற்றம் வந்துருச்சு. நம்ம சேனல் சார்பால ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருந்தோம் இல்லையா. இப்ப 60 டேங்குகள் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட கான்ட்ராக்ட் போட்டு உக்ரைனுக்கு தராங்களாமா. நேரடியா உக்ரைனுக்குள்ள போல தெரியுது. ஜெர்மனி வந்து வாங்கி உக்ரைனுக்கு கொடுப்பாங்க போல தெரியுது. இந்த கணக்கெல்லாம் நம்ம முன்னாடி போட்டு காமிச்சிருப்போம். புதுசா வர நபர்களுக்காக சொல்றேன். இப்போ குரோஷியா டைரக்டா வந்து உக்ரைனுக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு டேங்குக்கு 100 ரூபானா, சும்மா பேச்சுக்கு சொல்றேன், 100 ரூபாயோட முடிஞ்சிடும். ஜெர்மனி வந்து வாங்குறாங்கன்னா என்னப்பா 100 ரூபாயா, சரி நம்ம 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம், வாங்கி டிரான்ஸ்போர்ட் பண்ற காசெல்லாம் போட்டு பார்த்தோம்னா ஒரு 220 ரூபா ஆகுமா. ஒரு டேங்க்கே 220 ரூபான்னு உக்ரைனுக்கு வித்தரலாம், அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் இல்லை. இதுல இன்னொரு காமெடி வேற இருக்குது.
வேறொரு நாட்டுக்கிட்ட இருந்து லோனை வாங்கி, அது பிரான்ஸ், இட்டாலி இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. வேற ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து லோனை வாங்கிடுவாங்க ஃபர்ஸ்ட் அவங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். இட்டாலி வந்து பிரான்ஸ் கிட்ட இருந்து லோனை வாங்கி பணத்தை எடுத்து, அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா செக்கி கிட்ட கொடுத்து ஆயுதங்களை தயாரிச்சு இவங்க வாங்கி இவங்க உக்ரைனுக்கு கொடுப்பாங்க. ஒரு ரூபாய்க்கு 1000 ரூபாய் தீட்டுவது எப்படி அப்படிங்கிறது போல கணக்கு கேட்டீங்கன்னா, அதாவது உக்ரைனுக்கு உதவுறதுக்காக நல்ல எண்ணத்துல இது போல ரிஸ்க் எடுத்து செய்யறாங்க. கடன் வாங்கி உக்ரைனுக்கு உதவுறாங்க. நம்ம தான் நான் தப்பா யோசிக்கிறேன் இல்லையா? நீங்க அப்படிலாம் யோசிக்க உக்ரைனுக்கு அந்த அளவுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையில மேற்குலக நாடுகள் இருக்காங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ நம்ம செய்திகளுக்குள்ள வர ஆரம்பிச்சிடலாம். ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்துக்கு டிராவல் பண்றார். இப்போன்னு பார்த்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர்கிட்ட இருந்து என்ன வருதுன்னா, ஐசிசி போட்ட தடை நல்லா வேலை செய்யுதுங்க, தெரியுதுங்க. பெரும்பான்மையான மன்னிச்சிருங்க, சாரி, பெரும்பான்மையான நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யத் பேர்னால போக முடியல. பாத்தீங்களா? இருக்குங்க, அந்த எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறது போல ஒரு வந்து இருக்கு. இவர் யாருக்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சாலும் அவங்க மதிக்கிறது இல்ல. சரி வேண்டாம், நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த விஷயத்த சொல்றதுக்கு. அவ்வளவுதான், மற்றபடி இல்ல. இந்த ஐசிசி எஃபெக்ட் வந்து வேலை செய்யுது அப்படிங்களா புரிஞ்சுக்கலாம். ஆனா இதே ஐசிசில இப்ப வரைக்கும் ஒரு நாட்டுக்கு எதிராக தீர்ப்பு வரல அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க வேண்டிய தருணத்துல இருக்கும். இதை வச்சு பார்க்கும்போது ஐசிசி எப்படி நடுநிலையா இருக்கா இல்ல சார்பா இருக்காங்களா அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் சென்டர், உக்ரைனோட ரெசிஸ்டன்ஸ் சென்டர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நார்த் கொரியா இருக்கிறாங்கல்ல, ஆல்ரெடி இந்த கர்ஸ்க் பைல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கோஆர்டினேஷன் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல வர ஆரம்பிச்சிச்சு. சவுத் கொரியால இருந்து வர வந்து பாத்தீங்கன்னா டெலிகேஷன் அனுப்பிச்சுடுறாங்களாமா. உக்ரைன் கிட்ட வந்து என்னங்க பசங்க வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஷ்யால அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் கேட்டு தெரியறதுக்காக அவங்க அனுப்பி விடுறாங்களாமா. ஏன்னா இந்த நார்த் கொரியா படைகள் ரஷ்யாக்குள்ள வரதை ஏத்துக்கவும் முடியல, ஜீர்ணிச்சுக்கவும் முடியல. அப்படியே இப்படி உள்ள போறது கஷ்டமா இருக்குது. எச்சம் முழுங்கினா கூட அந்த அளவு கஷ்டமா இருக்கு. காரணம் என்னன்னா உறவுகள் மேம்படுகிறது. நார்த் கொரியாவுக்கு மட்டும் ட்ரைனிங், அதாவது இப்ப போர்க்காலத்துல நம்பர் 1 ஆர்மி அப்படிங்கிறதுல ரஷ்யா அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இருந்து இந்த ராணுவம் யார் யார் நம்பர் 1 2 லிஸ்ட் விடுவாங்க இல்லையா? அதுல நம்பர் 1 ராணுவத்துல ரஷ்யா இருக்கிறாங்க, நம்பர் 2 அமெரிக்கா இருக்கிறாங்க. நம்மள கொண்டு போய் 15ஆவது வச்சுட்டாங்க. சரி வேற, அது வேற கதை. இப்ப விஷயம் என்னன்னா, இப்போ அப்பேற்பட்ட ரஷ்யா ஆர்மி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? இது போல போர் களங்கள்ல ரொம்ப அதிக அளவுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்கன்னா, இப்ப அந்த நார்த் கொரியா வந்து தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டா சும்மா இருப்பாங்களா? அது எப்பேற்பட்ட நாடுங்க நீங்க. ஐயோ, கிம் ஜாங் உன்லாம் ரொம்ப மோசமான நபர் இல்லையா? அதனால வந்து அப்படியே புளிஞ்சிருவாரு சவுத் கொரியாவை பிடிச்சு. அதனால இவங்களால ஜீர்ணிச்சுக்கவே முடியல அப்படிங்கிற சிலர் சாரார் வந்து கருத்துக்கள் இருக்கு. பட் எது எப்படியோ நார்த் கொரியா படைகள் உள்ள வராங்களா என்ன ஏதுங்க தெரியல. ஆனா இவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. நேட்டோவோட சீஃப் ரூத்தி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, புது சீஃப். ஆமாங்க, கன்ஃபார்ம் பண்ணிடுறேங்க நானு. நார்த் கொரியா வந்திருக்காங்க அப்படிங்கிறதுல அவர் தரப்பு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது, பென்டகான்ல இருந்து 10,000 வீரர்கள் நார்த் கொரியால இருந்து வந்துட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 1000, 2000, 3000, 10,000 பிம்பிளிக்கு பில்லாக்கி மாதிரி அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒருத்தரும் ஒரு நம்பர் சொல்றாங்க. கணக்கு எக்ஸாக்டா போட முடியல அவங்களால. மற்றபடி இதுல பென்டகான் தரப்பு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போக் பர்சன் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. சபரினா சிங் அவர்கள் அவங்க தரப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க கணக்கு போட்டு பாக்குற வரைக்கும் அப்ராக்சிமேட்டா 10,000 வீரர்கள் வரக்கூடிய வாரங்கள்ல நார்த் கொரியா வீரர்கள் உக்ரைன் எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம். ஆனா இப்ப வரைக்கும் ஏதாவது கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா நார்த் கொரியா வீரர்களுக்கும் உக்ரைனுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கள நிலவரத்துல உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருந்தே கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைங்க. இப்ப வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆகல. ஆனா வரக்கூடிய வாரங்கள்ல இருக்கலாம் அப்படிங்கறத அவங்க தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. அடுத்தது ஜெலன்ஸ்கி அவர்கள் கிட்ட கேள்விகள் கேட்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்ல, அயர்லாந்துக்கு போயிருக்கிறார் இல்லையா? நம்ம அதை மட்டும் சொல்லிட்டு விட்டோம் பாருங்க. அயர்லாந்துக்கு போயிருக்கிறாரு. எதுக்கு போயிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? அயர்லாந்துல உக்ரைன் நார்டிக் சமிட் 4th சமிட் வந்து பாத்தீங்கன்னா நடக்க இருக்கு. இதுல உக்ரைனோட பீஸ் ஃபார்முலால ஃபர்ஸ்ட் வெற்றி பிளான் வச்சிருந்தாருல, வெற்றி பிளான் அதுல முதல் பாயிண்ட் உக்ரைனை நாட்டோல இன்வைட் பண்ண முடியாது, அதுக்கு இவங்க ஆதரிக்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 90 ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது 90 நாடுகள்ல இருந்தான்னு கேட்டீங்கன்னா இல்ல, 90 ரெப்ரசன்டேட்டிவ் ஒரே நாடுகள்ல இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் அந்த மாதிரி ஆளுங்களா இருப்பாங்க இல்லையா, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர். ஏன்னா அந்த நாட்டுல இருக்கிறாங்களா, அந்த நாட்டுக்காரங்க என்னதான் நடக்குதுன்னு வந்து பாக்க வருவாங்க இல்லையா. சோ அதுபோல 90 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. மற்ற நாடுகள் இருந்து வந்துக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்லதான். நார்டிக் சமிட், நார்டிக் நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க கூட்டமைப்பு போட்டிருக்காங்க, அதுல உட்காந்து பேசிக்கிறாங்க. உக்ரைன் நாட்டோல வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்றதுக்கு ஒப்புதல் அளிச்சுக்கிறாங்க. அப்புறம் ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு வைப்போம். ஏங்க ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சா ஒன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாருலங்க, நீங்க என்னங்க ஜெயிக்கிறத பத்தி யோசிக்கிறீங்க அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க இல்லையா.
அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சா உக்ரைனுக்கு எதுவும் தரமாட்டேன்னு சொல்லலையே. எனக்கு ஒண்ணும் அப்படி எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே. அப்படிங்கிறதால அவர் தரப்புக்கு இருக்குமோ? குடுக்க மாட்டேன்னு அவர் ஒண்ணும் சொல்லல இல்லையா? போரை நிறுத்துறேன்னு தான் சொல்றாரு. சொல் பேச்சு கேட்கலன்னா அதிகமா குடுப்பேன்னு தானே சொன்னாரு. ஒருவேளை அதிகமா குடுப்பாரா இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சோ இது ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது அப்படியே நம்ம காக்கஸ்க்கு போனோம் அப்படின்னம்னா, ஜார்ஜியால எலெக்ஷன்ல மிக பெரும் பஞ்சாயத்து. 4% அதிகமா வாங்கிட்டாங்க. 4%க்கு மேல சுச்சம் அதிகமா வாங்கிட்டாங்க. அது 54 சுச்சம் வாங்கியிருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இது வந்து நாங்க ஏத்துக்கவே முடியாதுன்னு அப்போசிஷன் தரப்புல சொல்லிட்டாங்க. 2வது அதிபரே சொல்லிட்டாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கூட அது சொல்லியிருந்தீங்க. ஜார்ஜியாவோட பிரசிடென்ட்டே இது ஏத்துக்கலையாமாப்பா அப்படிங்கிறது போல. அந்த நாட்டுல ஜார்ஜியாவோட பிரசிடென்ட் ஏத்துக்கிட்டாலும் சரி அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஒரு ஒரு சட்டத்தை இயற்றணும் அப்படின்னா மெஜாரிட்டி இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கு இல்லையா? அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணி உட்காந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களே பில்ல பாஸ் பண்ணி அவங்களே செஞ்சுக்குவாங்க. மெஜாரிட்டியை செஞ்சுக்குவாங்க. அந்த ஆளுகின்ற அரசாங்கமே செஞ்சுக்குவாங்க மெஜாரிட்டி இருந்தா. அதனால பிரசிடென்ட்லாம் அங்க நீட் இல்ல. பிரசிடென்ட் வேண்டான்னு சொன்னா கூட சட்டத்தை ஜார்ஜியன் பிரைம் மினிஸ்டர் நினைச்சாங்கன்னா அந்த பெரும்பான்மையை வச்சு அவர் சட்டத்தை ஏற்றிட முடியும். யார் இருந்தாலும் இல்லாட்டி நாங்க செய்வோம் அப்படிங்கிறத அவர் தரப்புல ரெடியா இருக்கிறாங்க ஜார்ஜியன் டீம் பார்ட்டி. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். 2வது இது ரஷ்யாவுக்கு ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடிய நாடு. இன்ஃபுளுன்ஸ் அதிக அளவில் இருக்கும். பாசிபிளி இருக்கலாம் அப்படிங்கிறது போல பலருக்கும் தோணுது. 2வது அப்படியே மிடில் ஈஸ்டுக்குள்ள வந்தோம்னா சமாதான பேச்சுவார்த்தைகள் அதிக அளவுல ஊக்குவிக்கப்படுது. அதாவது டெம்பரவரியா தான் 4 நாள் சீஸ் ஃபயரு 8 ஹோஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸ் தரப்பு வந்து விடுவிப்பாங்க. இதுக்கு டசன்ஸ் ஆஃப் ஹோஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்பு வந்து விடணும் அப்படிங்கிறது போல பேச்சுக்கள் அடிபடுறதா சொல்லப்பட்டுவது. இதுக்கு எஜிப்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் தடவை ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லப்பட்டுவது. என்ன காரணம் ஏதுங்க தெரியல. இப்போ இது போல ஒரு முடிவுகள் வருதுன்னா நல்ல விஷயம் தான். இல்ல டெம்பரவரியா ரெஸ்ட் எடுக்க போறாங்களா கொஞ்ச நாளைக்கு. இதுல லெபனான் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இஸ்ரேல் லெபனான் இப்ப அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம ட்ரை ஜங்ஷன் பார்டர் இஸ்ரேல் லெபனான் சிரியா அந்த பார்டர் இருக்கு இல்லையா? அந்த பகுதியில லெபனான்குள்ள ஊடுருவதுக்கு பெருமளவுல இஸ்ரேல் ஒரு புது ஃப்ராண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த பகுதியில ஹிஸ்புல்லா பெருமளவுல ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேப் வீடியோ பார்க்கும்போது நம்ம தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது போல சில நல்ல செய்திகளும் வருது. ஏன்னா சீஸ்ஃபயர் டீல் வருது அப்படின்னா பேச்சுவார்த்தை மூலயமா சுமூகமா போனாங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். இது அப்படியே அங்கேயும் ஃபாலோ ஆகுமா உக்ரைன்லயும் அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஆண்ட்ரி எம்ஆர்க் அவர்களும் ஆண்டனி பிளிங்கன் அவர்களும் க்ளோஸ் டோர் மீட்டிங்ஸ் கதவு சாத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேச போறாங்க. ஸோ மனசு விட்டு பேசி அங்கேயும் பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வருவாங்களா அப்படிங்கறத எதிர்பார்த்து காத்திருப்போம். என்ன மாதிரியான நல்ல செய்திகள் வரப்போகுது இல்ல எல்லாம் பேசிக்கிட்டு பெருமளவில் அடிச்சுட்டு போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பொறுத்து இருந்து பார்த்தலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு வச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கட்டுக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.